நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. இன்னைக்கு 26ஆம் நாள் பாசுரம் மாலே. இந்த பாசுரத்துல மாலே மணிவண்ணா அப்படின்னு கண்ணன் அழைச்சி ஆண்டாள் பறைக்கான உபகரணங்கள் அதெல்லாம் கேட்டு வாங்கிக்க போறா இந்த பாசுரத்துல. இப்போ நேத்திக்கு பாசுரத்துல அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் அப்படின்னு சொன்னா. ஸோ இந்த பாசுரத்துல தான் ஆண்டாள் கண்ணன் இவாளுக்காக எத்தனை காலங்களா காத்துன்னு இருக்கான் அப்படிங்கறத ரியலைஸ் பண்றானா. ஏன்னா கண்ணனை முழுசா இப்ப தரிசனம் பண்ணிக்கிறதுக்காக இவா வந்துன்னு இருக்கா. கண்ணன் எழுந்து தன்னுடைய ஆசனத்துல ஏற்கனவே சொன்னது போல சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். இப்போ கண்ணன் கேட்கிறானா ஆண்டாள்கிட்ட, ஆண்டாள் என்ன சொன்ன, என்ன கேட்ட, பறையா, யூ மீன் த ட்ரம் அப்படின்னு கேட்கிறானா கண்ணன். அப்போ இவாள்லாம் நினைச்சுட்டு இருக்காளாம், 25 பாசுரங்களா காத்தாலே எழுந்து இந்த சிறு பிள்ளைகள் எல்லாரையும் அழைச்சுண்டு ஆயர்குடியில இருக்கிற அத்தனை 5 லட்சம் கோபிகைகளையும் சேவிச்சு அவா காலில் விழுந்து வேதம் வல்லார்கள் ஸ்தானத்துல நந்தகோபன் யசோதை பலராமன் அப்பின்னையிடம் வேண்டி புருஷகாரம் பண்ணுமாறு பிரார்த்தித்து இத்தனையும் பண்ணி 25 பாசுரங்களா வந்துட்டு இருக்கோம் கண்ணா. உன்னோட திருவடியை கேட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு நீ கேட்கறையா? பறை வாங்கிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். பறையாகிய உன் திருவடி, கைங்கரியமாகிய உன் திருவடியை கேட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாளா. சோ அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் அப்படின்னு உடனே கண்ணன் இவா வந்திருக்கிற இந்த அழகையும் இவாளின் ஞான வைராகிய பக்தியையும் பார்த்து ஆச்சரியத்துல நின்று போயிட்டு இருக்கானா, மெய்மறந்து போயிட்டு இருக்கானா. அதனால கண்ணனுக்கு பேசுறதுக்கு வாய் எழும்பல, நான் தழுதழுக்கிறது வார்த்தையே வரலையாம் கண்ணனுக்கு. இதன் மூலமா ஆண்டாளும் கோபிகைகளும் என்ன தெரிஞ்சுக்கிறா, நம்ம கண்ணனின் திருவடியை பற்றணும்னு ஒரு ஆசை, ஒரு அவாவோட வந்தோம் இல்லையா, அந்த டிசையரை ஒரு ஸ்கேல்ல போட்டா கண்ணன் நாம் வரணுங்கிறதுக்காக அவன் காத்துன்னு இருக்கக்கூடிய அந்த டிசையர் மிகப்பெரியது, அளவிட்டு சொல்ல முடியாதது. அதனால கண்ணனுக்கு ஆஷ்ரித வியாமோகம். மாலே மணிவண்ணா அப்படிங்கிறா. மாலே அப்படின்னா கிரேசிலி இன் லவ் அப்படின்னு அர்த்தம். ஆஷ்ரித்தர்கள் மேல அளவில்லாத பிரியம் கொண்ட நம் கண்ணன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. கண்ணன் தன் அடியார்களை எத்தனை பிரியமா பாக்குறான்னா, அந்த பிரியம் நாம் அவனை சென்றடையணுங்கிறது அந்த அவாவை விட ரொம்ப பெரியது அப்படின்னு இங்க ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலமா உணர்ந்து, கண்ணா நீ எங்களுக்கு பறைய கொடுக்கணும், ஆனா இந்த பறைக்கு சில சாமகிரி எல்லாம் தேவைப்படுறது. இப்போ ஹோமம் பண்றச்சே சாமகிரி எல்லாம் வேணும்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி இங்க ரிசோர்சஸ் எல்லாம் தேவைப்படுறது கண்ணா, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படுறது நோன்புக்கு. அதை நீதான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கண்ணன்ட்ட கேட்கிறா. கண்ணன் சொல்றானா, இது அத்தனையும் எடுத்துக்கிறதுக்கான சக்தி உங்கள்கிட்டயே இருக்கே. இப்போ ஆண்டாள் பாசுரத்துல என்ன கேட்கிறா, சங்கம் கேட்கிறா, கொடி விதானம் அப்படின்னு வரிசையா ஆண்டாள் லிஸ்ட் பண்ணிட்டே போறா. அப்போ கண்ணன் கேட்கிறானா, இது அத்தனையும் பெறறதுக்கான சக்தி உங்ககிட்டயே இருக்கே ஆண்டாள், நான் இதை கொடுக்கணும்னு ஏன் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, அதுக்கு ஆண்டாள் சொல்றானா, எங்கள்கிட்ட சக்தி இருந்தாலும் பிராப்தி உங்ககிட்ட தான் இருக்கு, அந்த அருளாகிய தயை இருக்கு இல்லையா, நீதான் எங்களுக்கு அதை கொடுக்கணும் கண்ணா அப்படின்னு கண்ணன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறானா. இப்போ ஆண்டாளும் கோபிகைகளும் கண்ணனிடம் வேண்டி கிருஷ்ணானுபவம் பெறறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு நம்ம இத்தனை பாசுரங்களா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னத்துக்கு கேட்கணும்? இப்போ கொடி விதானம், பல்லாண்டு இசைப்பார், மேளம், சங்கம், இதெல்லாம் என்னத்துக்கு கேட்கிற ஆண்டாள் அப்படின்னா, ஆண்டாள் உலகத்துக்கு பறைசாற்றுறாளா. ப்ராசஸ், இந்த ப்ராசஸோட இம்பார்ட்டன்ஸை உலகத்துக்கு பறைசாற்றுறதுக்காக ஆண்டாள் சொல்றாளா, இந்த சாமகிரிகள் அத்தனையும் நாங்கள் உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டோங்கிறத இந்த உலகம் பார்க்க போறது. இதை நாங்கள் எங்களினுடைய அவசியத்துக்காக கேட்கல, உலகத்துக்கு இந்த குழந்தைகள் இப்படி பாவை நோன்பு பண்ணி கண்ணனின் திருவடியை பிரார்த்திக்கச்சே கண்ணன் இது அத்தனையும் சாதிச்சான் அப்படிங்கிறத கேட்டு இன்னும் 4 பக்தர்கள் கூட வருவா இல்லையா. ஆண்டாள் அன்னைக்கு சாதிச்ச பாசுரங்களை இன்னைக்கு நாம அனுசந்தானம் எப்படி பண்றோமோ அந்த ப்ராசஸை தெரியப்படுத்தினா இல்லையா நமக்கு ஆண்டாள், அதையே தான் இந்த பாசுரத்திலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ கண்ணனை ஆண்டாள் அழைக்கிறா, மாலே அப்படின்னு அழைக்கிறா. மாலே அப்படின்னா ஆஷ்ரித்தர்கள் மேல ரொம்ப பிரியம் இருக்கிறவன்னு அர்த்தம். கிரேசிலி இன் லவ் வித் இஸ் அடியார்கள், தட் கிருஷ்ணா, அத மாலே அப்படின்னு சொல்றா.
அடுத்து மணிவண்ணா அப்படின்னு கண்ணன் அழைக்கிறா. மணிவண்ணா அப்படின்னா நீல மணி போன்ற அந்த ஒரு ப்ரெஷியஸ் ஜெம் மாதிரியாக இருக்கக்கூடிய எம் கண்ணன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. இப்போ கண்ணன் எப்பேற்பட்டவன், மிகவும் உயர்ந்தவன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே உயர்ந்த கண்ணன் வந்து சிம்பிளாகவும் இருக்கான், ரொம்ப அக்சசபிளாகவும் இருக்கான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க அதே ஆண்டாள் மறுபடியும் எம்பசைஸ் பண்றா மணிவண்ணா. மணிவண்ணாங்கிறச்சே ஒரு உயர்ந்த மாணிக்கக்கல் போன்ற ஒரு விலை உயர்ந்த விலை மதிக்கத்தக்காத ஒரு ப்ரெஷியஸ் ஜெம் கையில இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு ரொம்ப பெருசு. ஆனா அதை யார் வேணாலும் கையில எடுத்து ஆண்டுடலாம் இல்லையா? ஒரு சிறு பிள்ளை கூட அதை தன் கையில மடிச்சு வச்சு எடுத்துட்டு போயிடலாம். ஒரு துணியில கட்டி சுத்தி முடிச்சு போட்டு கையில வச்சுட்டு முடியும். அத்தனை ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள், மிகவும் மதிக்கத்தக்க ஒரு பொருள், மிகவும் உயர்ந்த ஒரு வஸ்து. ஆனா அந்த மணியை வந்து நம்ம கையில எடுத்து ஆண்டிட முடியும். கண்ணனும் அப்பேற்பட்டவனா இருக்கானா. எத்தனை பெரிய மாலா அவன் இருந்தாலும் மணிவண்ணனா தன்னுடைய அடியவர்களுக்கு அவன் என்னைக்குமே இருக்கான் அப்படிங்கிறத எங்க ஆண்டாள் சொல்லிட்டு இருக்கா. சோ மாலே மணிவண்ணா. கடைசியில வந்து பாசுரம் முடியறச்சு ஆண்டாள் சொல்ல போறா ஆலிநிலையால் அருள் ஏலோரெம்பாவாய் அப்படின்னு பாசுரம் முடிய போகுது. அங்க ஆலிநிலையால்னு சொல்றச்சே ஆலின் மேல் அமர்ந்த ஆள் யார் இந்த கண்ணன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு ஆள் இலை மேல ஒரு சிறு குழந்தையா பாலகன் நான் படுத்துண்டு இந்த அத்தனை உலகங்களையும் விழுங்கி உண்டு யார் இருந்தானோ அந்த கண்ணன் தான் வந்து இன்னைக்கு மணிவண்ணன். அதே மால் அதே கண்ணன் நமக்காக இந்த கோகுலத்துல வந்து பிறந்திருக்கான். ஸோ ஆண்டாள் சொல்றா ஆலிநிலையாய் அப்படிங்கிறச்சே கண்ணனின் பரத்துவத்தை இங்க எக்ஸ்பிளைன் பண்றாளாம். இப்போ பெரியாழ்வாரும் சரி ஆண்டாளும் சரி ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்ணிருக்கா. இந்த பாசுரத்துல ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்தை அனுபவிக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வடபத்திர சாயி ஆலிநிலையாய் அப்படின்னு சொன்னதுனால ஆண்டாள் ரங்கமன்னார் சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்தையே ஆண்டாள் அனுபவிக்கிறாளாம். இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணும்போது பெரியாழ்வாரும் சொல்ற பாலகன் என்று நினைத்து இதை வந்து சின்ன குழந்தைன்னு நீங்க நினைச்சுட்டேளோ, ஆலிநிலை மேல் அமர்ந்த ஆள் யாருன்னு நீங்க நினைச்சுட்டேளோ, அந்த குட்டி கண்ணன் ஏதோ குழந்தை இலைமையில படுத்துட்டு இருக்குன்னு நீங்க நினைச்சுட்டேளோ அப்படின்னா அவன்ல இவன் தான் சர்வ வியாபகன், சர்வ நிரந்தரன். இவன் தான் வந்து இந்த உலகம் அத்தனையும் படைத்து காத்து அழித்து தன்னுள் அடக்கியவன். பறந்து விரிந்து கரந்துமிழ்ந்த அந்த பாலகன் இவன் என்ன பண்ணினா ஆலமரத்தின் நிலைமேல் ஓர் பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அப்படின்னு அந்த பாசுரத்துல சேவிக்கிற மாதிரி அப்பேர்வட்ட இந்த ஆளின் மேல் அமர்ந்த ஆள் இருக்கானே அவன் தான் என் கண்ணன். ஸோ அத்தனை பெரிய கண்ணன் பெருமானின் பரத்துவத்தை ஆலிநிலையாய் அப்படிங்கிறச்சே ஆண்டாள் சேவிக்கிறா. அதே கண்ணனின் சௌலபியம் அதை வந்து மணிவண்ணா அப்படிங்கிறச்சே எப்படி அத்தனை சிம்பிள் அண்ட் ஆக்சசபிளா கண்ணன் இருக்கா. ஒரு சிறு குழந்தையால் கூட அவனை கையில் எடுத்து ஆண்டிட முடியும் அப்படிங்கிற அந்த சௌலபியத்தையும் பெருமானின் சௌந்தரியம் கண்ணனின் அழகு வந்து எப்பேற்பட்டதுன்னா அவனின் திருவடியை வந்து சேவிச்சுட்டே இருக்கணும்னு நம்மளை தூண்டின்னு இருக்கக்கூடியதான். அப்பேற்பட்ட பரமாத்மாவின் டெஃபினேஷன் இங்க ஆண்டாள் சொல்றா. பரத்வம், சௌந்தரியம், சௌலபியம் இது அத்தனையும் சேர்ந்தவனான எம் கண்ணன் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தின் மூலமா ஆண்டாள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ மாலே மணிவண்ணான்னு தொடங்கி இறுதியில ஆலின் மேல் அமர்ந்த ஆள் ஆலிநிலையாய் அருள் ஏலோரெம்பாவாய் அப்படின்னு பாசுரத்துல வருது. இன்னைக்கு பாசுரத்துல ஆண்டாள் வந்து நோன்பிற்கான சாமகிரியைகளை கேட்க வந்திருக்கான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ ஆண்டாள் இவ அத்தனை பேரும் அழைச்சுண்டு கோபிகைகள் எல்லாரையும் அழைச்சுண்டு கண்ணனின் திருவடியை தேடி வந்து நின்று இருக்கச்சே இத்தனை நாளா கண்ணன் வந்து இந்த குழந்தைகளாக்கும் காலையிலேயே எழுந்து விடியற்காலையிலேயே எழுந்து எல்லாரையும் சேர்த்து அழைச்சுண்டு பாகவத சேவையெல்லாம் பண்ணிட்டு நந்தகோபன் யசோதையெல்லாம் சேவிச்சுட்டு இன்னைக்கு நம்மளுடைய திருமாளிகைக்கு முன்னாடி வந்துட்டு இருக்குன்னு கண்ணன் வந்து இவாளை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கானா. அவன் எப்படி பார்த்துட்டு இருக்கான்னா இவாளை பராக் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. அதனால இவா சொல்ற வார்த்தைகள்லாம் வந்து கண்ணனுடைய மைண்டுக்குள்ள போல. ஏன்னா இவாளோட ஞானத்தையும் வைராகியத்தையும் பக்தியையும் மெச்சி கண்ணன் இவாளை மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கானா. ஸோ கண்ணன் இஸ் ஆஸ்கிங் அகேன், என்ன சொன்ன ஆண்டாள், என்ன கேட்ட நீ திரும்ப கேளு அப்படின்னு ஒன்னே ஆண்டாள் சொல்றாளா, பறை தருதி ஆகில் கண்ணா உன்ட்ட பறையை கேட்டு பிரார்த்தனை பண்ணி வந்துட்டு இருக்கோம். இப்போ இத்தனை பாசுரங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பறையங்கரிச்சே ஆண்டாள் வந்து என்னத்தை சொன்னா,
வைகுண்டமாகிய வீடு பேற்ற சொன்னா, கண்ணனின் திருவடியை சொன்னா, கைங்கரியத்தை சொன்னா அப்படின்னு நம்ம இத்தனை பாசுரங்களை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த பாசுரத்துல பறைன்னு ஆக்சுவல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையே சொல்றா. கண்ணா நீ வாசிச்சேயோன்னு ஒரு பறை. கண்ணன் வந்து நீழ்குடக்கூத்தன், ஆழ்வாரும் பாசுரத்துல சொல்லுவார், நீழ்குடக்கூத்தனுக்கு ஆட்செய்வதே அப்படின்னு. அவன் வந்து தன்னுடைய நண்பர்களோடெல்லாம் சேர்ந்துண்டு இந்த ட்ரம்ஸ் வாசிச்சுண்டு ரொம்ப ஆனந்தமா கூத்தாடுவான. அந்த பறையை வந்து இங்க ஆண்டாள் கேட்டுன்னு இருக்கா. ஸோ கண்ணன் கேட்குறான், ஆண்டாள் என்ன கேட்ட நீ? கண்ணா எனக்கு வந்து நோன்பிற்கான சாமகிரியைகள்லாம் வேணும், அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலான்னு வந்துட்டு இருக்கோம். என்னென்ன வேணும் அப்படின்னா, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்யம், பறை, பல்லாண்டு சைப்பார், கோல விளக்கு, கொடி, விதானம் அப்படின்னு 6 விஷயங்களை 6 வஸ்துக்களை ஆண்டாள் வந்து இங்க லிஸ்ட் பண்றா. கண்ணன் சொல்றான், நான் ஏன் தரணும் ஆண்டாள், நீ ஏன் எடுத்துக்கலாமே அப்படின்னா, கண்ணா எங்கள்கிட்ட சக்தி இருக்கு, ஆனா அருள் நீதான் புரியணும், பிராப்தி இல்லை, அது நீதான் எங்களுக்கு தரணும் அப்படின்னு உடனே சரி நான் அருள் புரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து சொன்ன உடனே இவாள்லாம் கேட்கிறாளாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இப்போ லைனா லிஸ்ட் பண்ண போற ஆண்டாள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் சொல்ற ஆண்டாள். கண்ணா ஏன் வந்திருக்கேன்னு கேட்டேன்ல, எதுக்கு வந்திருக்கேன்? நான் பறையை வாங்கிக்கிறதுக்கு வந்திருக்கேன். பட் பறை எதுக்கு வேணும் தெரியுமா? மார்கழி நீராட்டம் பண்றதுக்காக பறை வேணும். மார்கழி நீராட்டமா? ஆண்டாள் என்ன சொல்ற? எங்க இருக்கு? பிரமாணம் காட்டு எனக்கு. மார்கழி நீராட்டம்லாம் எங்க இருக்கு? எந்த வேத புஸ்தகத்துல எங்க இருக்கு? எனக்கு எடுத்து காட்டு அப்படின்னு கண்ணன் சொல்றானா. உடனே ஆண்டாள் சொல்றாளா, மேலையார் செய்வனகள் அப்படின்னு சொல்றா. நாங்க இதை ஏன் பண்ணிட்டு இருக்கோம்னா கண்ணா, மேலையார் செய்வனகள் பெரியவாள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. வேதம் வல்லார்கள்லாம் என்ன பண்ணியிருக்கானா, ஞான பூஷணர்களா அவ இருக்கா. ஆனா அவ சில காரியங்களை ஃபாலோ பண்ணின்னு வந்துட்டு இருக்கா இல்லையா, அந்த ப்ராசஸ் அதை நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஆயர்பாடியில் இருக்கிற மக்கள்லாம் வந்து இடக்கைக்கும் வலக்கைக்கும் வித்தியாசம் தெரியாதவா அப்படின்னு பார்த்தோம். அதாவது வந்து நம்மள பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. வண்டி ஓட்டக்கூடியவா பல பேர் லெஃப்ட் இண்டிகேர் போட்டு ரைட்ல கை காமிச்சிட்டு நேரா போற மாதிரி, இங்க இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து இடக்கைக்கும் வலக்கைக்கும் வித்தியாசம் தெரியாது. அத்தனை நெய்வ் நாவிஸான மக்கள். ஆனா இவ கண்ணனே வாழ்ட்ட சொத்தா இருக்கிறதுனால அத்தனை விஷயங்களும் அடைய பெற்றவாளா இவா இருக்கா. ஏன்னா இவாளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கண்ணனின் திருவடி அவனின் பக்தி, அது மாத்திரமே தான் இவாளுக்கு தெரிஞ்சது. ஸோ இவா எத்தனை ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காளோ காலங்காலமா. மேலையார் செய்வனகள் பெரியாழ்வார் சொல்லி கொடுத்துருக்காரு, நான் பண்றேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. கண்ணன் வந்து பிரமாணத்தை காட்டுன்னு உடனே, வேதம் எப்படி பிரமாணமோ அந்த வேதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவா செய்யக்கூடிய செயல்களும் பிரமாணமாக கருதப்படும் அப்படின்னு எங்க மேலையார் செய்வனகள் எங்களோட பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா கண்ணா. அவதான் சொன்னா, அதனால தான் நாங்கள் நோன்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாளாம். இதை திருப்பாவை பாசுரங்கள் ஆரம்பிக்கிறச்சேவே ஆண்டாள் சொன்னா, நாங்கள் வந்து செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமநடி பாடி அப்படின்னு அப்போவே ஆண்டாள் வந்து இதை அறுதிட்டு சொல்லிட்டா. நாங்கள் என்னெல்லாம் பண்ண போறோம்னா, எங்கள் பெரியவா என்னெல்லாம் பண்ணியிருக்காளோ அது எத்தனையும் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ அப்பேற்பட்ட உயர்ந்த இந்த நோன்பிற்கு ரிசோர்சஸ் வேணும், ரா மெட்டீரியல்ஸ், சாமகிரிலாம் வேணும். யாகம் யஜ்ஞம்லாம் பண்றச்சே அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வேணும்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ஆண்டாள் இங்க கேட்டுன்னு இருக்கா. இப்போ ஆண்டாள் சொல்றா, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். எங்களுக்கு என்ன வேணும் நீ கேட்டேனா கண்ணா அப்படின்னு ஆண்டாள் சொல்றாளாம். கண்ணன் கேட்கல. கண்ணன் வந்து இவாளோட ஞானத்தையும் வைராகியத்தையும் மெச்சி அப்படியே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கான். அவ சொல்றா, கண்ணா நீ கேட்டேன்னா நான் என்ன சொல்லுவேன்னா அப்படின்னு சொல்றாளாம். ஸோ ஆக்சுவலி நீ கேட்கல, கேளுன்னு அர்த்தம். வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. இப்போ வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னா கண்ணன் ஆக்சுவலி கேட்கல இல்லையா. இப்போ தன்னுடைய அடியார்களை பார்த்து என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம கண்ணன் வந்து மெய் மறந்து நின்றுட்டு இருக்கானா. அவனுக்கு வார்த்தையே வரல, நான் தழுதழுக்கிறது. ஆனா இவா எத்தனை பேரும் வந்து 25 பாசுரங்களா என்ன பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ கண்ணன் நினைக்கிறானா, ருக்மிணி பிராட்டி வந்து சந்தேஷம் கண்ணனுக்கு வந்து மடல் எழுதினா, அதுல வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் எல்லாம் போட்டு எழுதி கொடுத்தா. அப்போ கண்ணன் சொன்னானா, இந்த ருக்மிணிக்கு இத்தனை விஷயங்கள் பேச தெரியறதா, she is able to use so many words அப்படின்னு ஆச்சரியமா கண்ணன் கேட்டானா. ஏன்னா தன் அடியார்கள் மேல இருக்கக்கூடிய பிரியத்தினால அவனுக்கு வார்த்தையே வர்றது இல்லை. ஆனா அவன் அடியவர்கள் வந்து இத்தனை விஷயங்களையும் அவனுக்கு அள்ளி சொல்லக்கூடியவாளா இருக்கா அப்படிங்கிறது. ஸோ கண்ணன் அவன் அடியார்களின் மேல் வைத்த அன்பு நாம் கண்ணனின் மேல் வைத்திருக்கும் அன்பை காட்டிலும் சிறந்தது
அவன் நம்ம வரணும்னு காத்துன்னு இருக்கான், என்னைக்காவது வந்து சேர்ந்துட மாட்டேளா அப்படிங்கிற அந்த ஏக்கம் வந்து அவனுக்கு இன்னும் கூடவே இருக்கு, நம்மளையும் விட நிறையவே இருக்கு அப்படிங்கிறது. இதே மாதிரி விபீஷண சரணாகதியில ராமன் வந்து விபீஷணன் என்னைக்கு வரப்போறான்னு தாங்காத்துன்னு இருக்கான். இங்கேருந்து அயோத்தியிலேருந்து நடந்து சென்ற ராமன் விபீஷணன் என்னைக்கு தன் திருவடியை தேடி வரப்போறான்னு அவன் காத்துன்னு இருக்கான். ஆக்சுவலி அந்த துடிப்பு யாருக்கு இருக்கணும்? அடியவர்களுக்குத்தான் இருக்கணும். ஆனா அடியவர்களுக்கு இருக்கும் அந்த துடிப்பை காட்டிலும் கண்ணனுக்கு இன்னும் அந்த துடிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத மறுபடியும் ரீஎம்பசைஸ் பண்றதுனால தான் கண்ணனுக்கு மால் அப்படின்னு பேரு. மாலே, திருமாலே அப்படின்னு சொல்றோம். ஆஸ்ரித வியாமோகம் அப்படின்னு பேர் இதுக்கு. சோ ஆண்டாள் சொல்றா, கண்ணா மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல். ஏன் வேண்டுவன கேட்டியல்? அவன் கேட்கல. அவன் வந்து இவாளுடைய ஞான வைராகிய பக்தியை பார்த்து அப்படியே அமர்ந்துன்னு இருக்கச்சு இவா சொல்றா, வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னா நீ கேளுன்னு அர்த்தம். கேட்டேன்னா ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தும் அப்பாஞ்சஜன்யமே அப்படிங்கிறா. இப்போ எப்பேற்பட்ட சங்கம் வேணும் எங்களுக்கு? வந்து சங்கம் வேணும். சங்கநாதம் முழங்கி நாங்கள்லாம் வந்து நோன்பு பண்றோங்கிறத பறைசாற்றணும் இல்லையா? அதுக்காக எங்களுக்கு வந்து சங்கம் வேணும். எந்த சங்கம் வேணும் அப்படின்னா, பால் அன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்யமே அப்படிங்கிற உன்னோட பாஞ்சசன்யம் இருக்கு இல்லையா, அந்த வெண்மையான அந்த பியூட்டிஃபுல்லான கான்ஸ் இருக்கு இல்லையா கண்ணா, அதையே கொடுத்துரு நீ அப்படின்னு சொல்றாளாம். இப்போ கண்ணனை போல மற்றொருவர் இருக்க முடியுமா? கண்ணனுக்கு ஈடு இணை ஏதானும் உண்டா அப்படின்னா இல்ல. கண்ணனை போல மற்றொருவர் இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி கண்ணனின் பாஞ்சசன்யமும் அதே போல ஈடு இணையற்றது. இன்னொரு பாஞ்சசன்யம் இருக்குமோ? இருக்காது இல்லையா? அதுவும் இன்கம்பேரபிளா தானே இருக்கும். சோ ஆண்டாள் இங்க சொல்றா, பாலன்ன வண்ணத்து உன் அப்பாஞ்சசன்யமே, உன்னுடைய அந்த பாஞ்சசன்யத்தை போல இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தை வந்து நீ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாளாம். இப்போ கண்ணனுக்கு சமமானது ஒண்ணு இல்லை, அதே போல கண்ணனின் பாஞ்சசன்யமாகிய அந்த சங்கத்திற்கும் சமமானது ஒன்று இல்லை அப்படின்னா, இப்போ அதே குடு அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறாளே, அப்போ கண்ணனுக்கு சமமான விஷயங்களை நம்ம பெற்ற முடியுமா அப்படின்னா, இங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சாமியாபத்தி மோக்ஷம் அப்படின்னுட்டு விஜரஹா விமிருத்யு விஜிகித்சக அபிபாசக சத்தியகாமக சத்தியசங்கல்பக அப்படின்னு சில பல குணங்கள்ல பெருமானுக்கு சமமான வாழா அந்த மோட்சம் கிடைக்கச்சு இந்த ஜீவாத்மாக்கள் ஆகப்பெறரா அப்படின்னு பார்த்தோம். இப்போ மோட்சத்தை பல வகை உண்டு. சாமீப்பியம் மோட்சம், சாலூக்கியம் மோட்சம், சாரூப்பியம் மோட்சம், சாமியாபக்தி மோட்சம், ஐக்கியாபக்தி மோட்சம் அப்படின்லாம் உண்டு. இப்போ இதெல்லாம் சமமான காரியங்கள், சமமான வஸ்துக்கள் கிடைச்சுடுறது, சமமான குணங்கள் கிடைச்சுடுறது, சமமான லோகத்துல வாழறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுடுறது, சமமான ரூபங்கள் கிடைச்சுடுறது, சமீப்பியம் பக்கத்திலேயே போய் இருக்கக்கூடிய கைங்கரியம் பண்றதுக்கு கூடியதான வாய்ப்பெல்லாம் கிடைச்சுடுறது அப்படிங்கிறதுனால அப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஆகிட முடியுமா அப்படின்னா, that still doesn't change the fact that அவன் சுவாமி நம்ம தாசர்கள் இந்த சில பல குணங்கள்ல அவனுக்கு சமமான வாழா ஆக பெற்றுடுறோம் நம்ம அப்படிங்கிறது. ஸோ எம்பெருமான் என்னைக்குமே பரமாத்மா தான், நாம என்னைக்குமே ஜீவாத்மா தான். அவனோட யூனியன், அந்த கிட்டக்க போய் சில விஷயங்கள்ல அவனோட சேர்ந்து அனுபவிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம ஏற்கனவே ஒரு பாசுரத்துல பார்த்த மாதிரி இப்போ ஆண்டாள் அதே பத்ததியில இங்க கேட்டு இருக்கா, பாலன்ன வண்ணத்து உன்ன பாஞ்சஜன்யமே, உன்னோட பாஞ்சஜன்யத்தை போன்றது ஒரு சங்கம் எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற ஆண்டாள். அடுத்து இந்த சங்கத்தை ஊதி அதனுடைய நாதம் வந்து எப்படி இருக்குன்னா கிரியேஷன்ல போய் ரிவர்பரேட் ஆகுதான். The sound that reverberates in the creation, அப்பேற்பட்ட அந்த ஒலி, அந்த ஒரு பூம், அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அந்த ஒலியாகப்பட்டது வந்து எப்படி இருக்குன்னா அடியார்கள் கேட்கும் போது அவளுக்கு ஆனந்தமா இருக்கான். எங்களுடைய கண்ணன் அவனுடைய திருவடியை நாங்க சேவிக்க போறோம் அப்படின்னு அவளுக்கு ஆனந்தமா இருக்கு. அதே ஒலிய துஷ்டர்கள் கேட்கறச்சு அவளுக்கு எப்படி இருக்கான், அவளோட மனசுல வந்து பயத்தை உண்டு பண்ணக்கூடியதா அது இருக்கான். இப்போ துரியோதனாதிகளா இருந்துட்டான்னா கண்ணன் வந்து போர் முனையில பாஞ்சஜன்யத்தை ஊதினப்போ அவன் பயந்து நடுங்கிட்டு இருந்தான் இல்லையா? அதே பாஞ்சஜன்யத்தை கேட்கும் அடியார்களாகப்பட்டவாளுக்கு வந்து கண்ணனின் பெருமை, மேன்மை, அவனின் பரத்வம், அவனின் சௌலபியம், சௌந்தரியம், இந்த கல்யாண குணங்கள் அத்தனையும் நினைத்து ஆனந்தம் கிடைக்கிறதா. ஸோ நம்ம வந்து துரியோதனாதிகளா இருக்க போறோமா
இல்லை கண்ணனின் அடியார்களா இருக்க போறோமா அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ அப்பேற்பட்ட அந்த பாஞ்சஜன்யத்தை இங்க ஆண்டாள் வந்து கேட்கிறா இல்லையா. அடுத்தது வந்து பாலன்ன வண்ணத்துன் அப்பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள். இப்போ ஒரு சங்கம் தான் கேட்டாள் ஆண்டாள் அப்படின்னு பார்த்தா போல்வன சங்கங்கள், அதுவும் பல கொடுக்கண்ணா, ஒன்னெல்லாம் போறாது, நிறையா கொடு. நன்னா இந்த உலகத்திற்கு வந்து ப்ராசஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கண்ணனாக்கும் எங்களுக்கு வந்து அவனின் அடியவர்களை ரட்சிக்க போறோம் அப்படிங்கிறத நாங்கள் தெரியப்படுத்தணும். ஸோ அதனால வந்து போல்வன சங்கங்கள் பல கொடு பொய்ப்பாடுடையனவே. அடுத்தது சால பெரும் பறை, பெரிய பறை வேணும் அப்படின்னு கேட்கிறா ஆண்டாள். இந்த பறை வந்து இந்த இடத்துல வந்து அந்த வாத்தியத்தையே குறிக்கிறது, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ட்ரம். கண்ணன் வந்து எப்படி அழகா தன் நண்பர்களோட குடக்கூத்தாடினானோ அந்த பறையை வந்து இவ கேட்டுட்டு இருக்கா. எங்களுக்கு வந்து பறை வேணும், நாங்க சங்கத்தோட இந்த நாதத்தையும் பறையின் ஒலியையும் ஓதி என்ன பண்ண போறோம், நாங்க பாவை நோன்பு பண்ண போறோம்ங்கிறத உலகத்துக்கு அறுதியிட்டு சொல்ல போறோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. ஸோ மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் அப்பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே. அடுத்து பல்லாண்டிசைப்பாரே. பல்லாண்டிசைப்பார் வேணும் கண்ணா எங்களுக்கு. ஏன்னா வந்து நாங்கள் வந்து உனக்கு நோன்பு பண்ணுறோங்கிறது சொல்லிட்டு வந்துட்டோம் இல்லையா. இப்போ எங்களுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கும் ஆட்கள் வேணும். அதனால வந்து பல்லாண்டிசைப்பார். ஆண்டாளின் நோன்பு, பாவை நோன்பு, கோபியர்கள் சேர்ந்து கூடி பண்ணும் பாவை நோன்பு அப்படின்னு அதை வந்து ஏற்றத்தை சொல்றதுக்காக பல்லாண்டிசைப்பார் வேணும். கோல விளக்கு வேணும், ஆஸ்பீஷியஸாக விளக்கேற்றி அந்த இடத்துல வெளிச்சமாக அழகாக டெக்கரேட்டிவ்லாம் பண்ணி வைக்கிறதுக்காக கோல விளக்கு. கொடி வேணும் எங்களுக்கு வந்து, கொடியில் வந்து எழுதணும், அங்கே வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி அங்கே போஸ்ட் பெருசாக போட்டுடணும், மார்கழி நோன்பு செய்யும் ஆண்டாளும் கோபிகைகளும் அப்படின்னு. கொடி விதானம், ஆலி நிலையாய் அருள், இது அத்தனையும் நீ எனக்கு கொடுக்கணும் கண்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இப்போ பாஞ்சஜன்யத்தை போல ஒரு காம்பேரபிளான சங்கம் இருக்காதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பெருமானின் ஆශ්ரித வியாமோகம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இங்க இதெல்லாம் எக்ஸாம்பிள். கண்ணன் சொல்றானா ஆண்டாள் பாஞ்சஜன்யம் மாதிரி ஒரு சங்குக்கு நான் எங்க போறது, பாஞ்சஜன்யம் தான் என்கிட்ட இருக்கு, அது போல சங்கு இன்னொன்னு இருக்க முடியாதுல்ல, அதுதான் இன்கம்பேரபிள் ஆயிடுத்தே. அதனால வந்து அவனுக்கு தன்னுடைய அடியார்கள் மேல இருக்கக்கூடிய அளவில்லாத அன்பின் பொருட்டு என்ன பண்றானா இந்த ஆண்டாள் பாஞ்சஜன்யத்தையே வச்சுக்கோ அப்படின்னு தன்னுடைய சங்கத்தையே கொடுத்துடுறானா. யார் கொடுப்பா, ஒரு க்ஷணம் சிந்திச்சு பார்த்துக்கணும். ஸோ பாஞ்சஜன்யத்தையே எம்பெருமான் வந்து இந்த கோபிகைகளுக்கு அளித்தான் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன கேட்டா ஆண்டாள், பறை கேட்டா. தான் பறை வாசிச்சு அழகா தான் கூத்தாடினான் இல்லையா தன்னுடைய நண்பர்களோட, அந்த பறையே இவாளுக்கு கொடுத்துடுறானா. அடுத்து ஆண்டாள் பல்லாண்டிசைப்பார் கேட்டா. பல்லாண்டிசைப்பார்னா எம்பெருமான் சொல்றானா பெரியாழ்வாரையே தந்தோம், ஏன்னா அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு அப்படின்னு பெரியாழ்வார் தான் வந்து இப்போ உனக்கும் எனக்கும் சேர்த்து பல்லாண்டு பாடுவார். ஆண்டாள் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடின பெரியாழ்வார் வந்து என்ன சொன்னார், அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு. கண்ணா நான் உனக்கு பல்லாண்டு பாடிண்டே இருக்கணும், அதுக்கு நானும் பல்லாண்டு இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால வந்து அடியோமோடும் நின்னோடும் உன் அடியார்களோட சேர்ந்து உனக்கும் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு அப்படின்னு பெரியாழ்வார் சொன்னதுனால கண்ணன் சொல்றானா பல்லாண்டு செய்ப்பாரை கொடுன உடனே ஷோர் ஆண்டாள் பெரியாழ்வாரை தந்தோம் அப்படின்னு எம்பெருமான் சொல்றானா. அடுத்து கொடி, கொடியா கருட கொடியை தந்தோம் அப்படின்னு தன்னுடைய கருட கொடியே எம்பெருமான் வந்து இவாளுக்கு சாதிக்கிறான. விதானம் கோல விளக்கு. கோல விளக்குன்னு உடனே இவா ஏற்கனவே வந்து அருமையான விளக்கு அப்படின்னு சொல்லி நப்பின்னை பிராட்டியை பாராட்டினா இல்லையா, அதனால வந்து நப்பின்னை பிராட்டியே இவாளுக்கு தந்தானாம் எம்பெருமான். ஸோ அதனால கோல விளக்கு, கொடி, விதானம். விதானம்னா வந்து ஃபெஸ்டூன்ஸ், அதாவது வந்து இவள்லாம் சிறு பிள்ளைகள், பெண் குழந்தைகள் பனிமழையில நனைஞ்சு இங்க மார்கழி நோன்பு பண்றதுக்காக காலையிலேருந்து வந்திருக்கா இல்லையா. ஸோ அங்க ஒரு மேல ரூஃபை கவர் பண்ற மாதிரி அழகா ஒரு விதானம் போகணும் அப்படின்னு உடனே எம்பெருமான் என்ன பண்றானா தன்னுடைய உத்திரியத்தையே கொடுத்துடுறானா. தன்னுடைய உத்திரியத்தை இவாளுக்கு பிரசாதமா கொடுத்துடுறானா. அந்த விதானத்துக்காக தன்னுடைய உத்திரியத்தையே அளித்தான் எம்பெருமான். இங்க ஏன் வந்து ஆதிசேஷ பரியங்கத்தை கொடுக்கல, பெருமான் வந்து யமுனை ஆற்றுல வந்து அந்த குழந்தைய வந்து அவ அந்த கரையில கொண்டு போய் விடுறச்சே எப்படி வசுதேவர் வந்து அந்த குழந்தைய தாங்கி பிடிச்சுட்டு போறச்சே ஆதிசேஷன் வந்து அங்க குடையா நின்னானே, அந்த ஆதிசேஷனையே இவாளுக்கு விதானமா கொடுக்கலன்னா இவாள்லாம் வந்து அடியார்கள்,
கண்ணன் வந்து உடுத்துக்களைந்தனின் பீதக வாடை மாதிரி தன்னுடைய உத்திரியத்தையே இவாளுக்கு கொடுத்தானா. ஏன்னா வந்து ஆதிசேஷன் வந்து க்ஷணமும் எம்பெருமானை பிரிந்திருக்க மாட்டான். அதனால வந்து தன்னுடைய உத்திரியத்தையே இவாளுக்கு விதானமா கண்ணன் கொடுத்தான் அப்படிங்கிறது. ஸோ ஆண்டாள் என்னென்ன கேட்டுன்னு இருக்கா? முதல்ல சங்கம், சால பெரும்பறை, பல்லாண்டு சைப்பார், கோல விளக்காகிய நப்பின்னை பிராட்டி, கொடி, விதானம், இது அத்தனையும் இந்த 6ஐயும் எம்பெருமான் வந்து இவாளுக்கு நாம் தந்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. உடனே வந்து ஆண்டாள் என்ன சொல்றா? ஆலி நிலையாய். இந்த ஆலி நிலையாய்னு கண்ணனுக்கு ஏன் பேருன்னா, சேராததை சேர்க்கக்கூடியவன் அப்படின்னு பேரு. அதாவது அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவா. ஒரு ஒத்து போகாத 2 விஷயங்களை வந்து ஒத்து போக வைக்க முடியுமா அப்படின்னா, இது அத்தனையும் செய்யக்கூடிய அந்த ஸ்கில், பவர், தயை, இது அத்தனையும் நம் கண்ணன்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதனால ஆண்டாள் சொல்றா, ஆலி நிலையாய் நீயே இது அத்தனையும் கொடுக்கணும் கண்ணா. எங்களுக்கு அதை பிறர்த்துக்கான சக்தி இருந்தாலும் அந்த பிராப்தம் எங்களுக்கு வந்து உங்ககிட்டேருந்து தான் கிடைக்கணும். அதனால மாலே அப்படின்னு சொல்லி எளிமையை பாராட்டி, மணிவண்ணா அப்படின்னு சொல்லி கண்ணனின் சௌலபியத்தை சொல்லி, ஆலி நிலையாய் அப்படின்னு கண்ணனின் மேன்மையை பாடுற ஆண்டாள். ஆலி நிலையாய் அருள் ஏலோர் எம்பாவாய், அந்த அருளாகிய தயையை வந்து நீ தான் எங்க மேல பொழியணும் அப்படிங்கிறது. இந்த பாசுரத்துல வந்து ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்தையே வந்து சேவிச்சுட்டு இருக்கா. வடபத்திரசாயி மூலவர் ரங்கமன்னார் ஆண்டாள் அப்படின்னு ரொம்ப விசேஷமா நம்ம சேவிக்கக்கூடிய அந்த எம்பெருமான வந்து அந்த திவ்ய தேசத்தை இங்க ஆண்டாளும் அனுபவிச்சா. அதனால இன்னைக்கு பாசுரத்தின் மூலமா கண்ணனின் மேன்மை, கண்ணனின் எளிமை, கண்ணனின் சௌந்தரியம், சௌலபியம், இதத்தையும் நாமும் சேவிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு 26ஆம் நாள் பாசுரம். மாலே மணிவண்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம்.